செக்யூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஸ்கை டவர் பற்றின ஒரு சின்ன விலாகு, ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாக் போடுறேன். ப்ளஸ் ரொம்ப வருஷங்கள் கழித்து இங்கே ஆக்லாண்டில் வந்து எட்டி குதிச்சா இருக்கிற ஒரு ஸ்கை டவருக்கு போனோம், ஃபேமிலியோடு போனோம். ஜஸ்ட் லைக் தட் இங்கே ஸ்கூல் ஹாலிடேஸ் முடிய போகுது. ஸோ ஜஸ்ட் தாட் லைக் வில் கோ வித் த கிட்ஸ். அங்கே ப்ளஸ் இங்கே ஜூலையில் வந்து இங்கே மௌரியோட நியூ இயர் டேஸு மட்டாரிக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஸ்கை டவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து லெவல் 60 வரைக்கும் உள்ள ஸ்கை டெக் இருக்குது. அதாவது லெவல் 50லேருந்து ஆளுங்க வந்து பார்க்கலாம். லெவல் 50ல் வந்து யூ நீட் டு பி 18 அண்ட் அபோவ் பிகாஸ் ஸ்கை பார்ன்னு சொல்லுவாங்க. லெவல் 51ல் வந்து மெயின் அப்சர்வேஷன் லெவலில், அதாவது இது வந்து 160 டிகிரி வியூஸில் நீங்கள் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். அப்புறம் லெவல் 52 இதுவுமே நீங்கள் பார்க்கலாம். ஆர்பிட் டைனிங்னு சொல்லுவாங்க. அது வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும், 360 டிகிரிஸில் சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து டைனிங் ஏரியா இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி வந்து இட் வாஸ் க்ளோஸ். லெவல் 53ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லுக் அவுட், அதாவது ஸ்கை ஜம்ப் அண்ட் ஸ்கை வாக் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் லெவல் 60 அது ஸ்கை டெக்கு. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்லாண்டில் வந்து லெவல் 50, லெவல் 51, 52, 53 அண்ட் 60 வந்து ஆளுங்களை வந்து பார்க்குறதுக்காக வந்து இருக்கிற ஒரு லெவல்ஸு. ஸோ எனக்கு வந்து ஹை ஆல்டிடியூட் வந்து ஒரு பெரிய பயம் கிடையாது. ஆஸ் யூ நோ, நீங்கள் என்னோடைய ஃபாலோவர்ஸாவோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாவோ இருந்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட் நர்ஸு ஐ ஸ்டில் பிக் ஆன் அண்ட் ஆஃப் பேஷன்ஸ் அந்த அதனால் எனக்கு ஆல்டிடியூட் வந்து பயம் கிடையாது. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் ஆல்டிடியூட் பயம். இப்போ என்னென்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டம் இருந்தது, பீப்புள் வேர் ஸ்கேட் டு வாக்கு. இந்த ஃபுல்லும் சுற்றி பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து ஒவ்வொரு ஆக்லாண்டில் இருக்கிற ஒவ்வொரு இதை பற்றி போட்டிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் எழுதின இடத்துலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கலாம். லைக் மெனுக்காவோ ஹார்பரு, ஈடன் பார்க் ஸ்டேடியமு, இந்த மாதிரி நிறைய இது 360 டிகிரியில் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பிள்ளைங்க 2 பேருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் கோயிங் அரவுண்டு. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிரிப்பாக வரும். நான் மேலே வரைக்கும் போய் பஞ்சு மிட்டாய் நானே செஞ்சு சாப்பிட்டேன். அதுவும் ஐ திங்க் இந்த வீடியோவில் கிளிப்பாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நம்ம போகும்போது வந்து இட்ஸ் ஸோ குட். லைக் வி டாக் குவைட் அ லாட். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் ஆக்லாண்டுக்கு வந்து ஒரு 18 இயர்ஸில் வந்து நிறைய வாட்டி நான் போயிருக்கேன். ஆனால் இது இப்போ வந்து போஸ்ட் கோவிட் அப்போ ரொம்ப வருஷம் கழித்து போனது பிள்ளைங்களோட சேர்ந்து. ப்ளஸ் அவனுங்களுமே வளர்ந்தாச்சு. ஸோ வி வேர் டாக்கிங் அபவுட் ஆல் ஆர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு டைன் பண்ணது ஸ்கை டவரில் அதெல்லாம் பேசிட்டு நாங்கள் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இங்கே வந்து முன்னாடி ஐமேக்ஸில் இந்த ஸ்கை டவர் பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து நான் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஐமேக்ஸ் இன் நியூசிலாண்டாக இருந்தது. இப்போ வந்து பல தரப்பட்ட தியேட்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இவ்வளோ வருஷத்தில். ஸோ நான் கொஞ்சம் செல்ஃபி வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே செல்ஃப் ஆப்ரேட்டிங் மெஷினில் வந்து காஃபீஸ் கூட இருந்தது. ஸோ யூ ஹேவ் டு புட் அ காயின். அப்புறம் சொவினியர்ஸ் நீங்களே வந்து காயின் போட்டு சொவினியர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அதுவுமே இருந்தது. ஆக்லாண்ட் சிட்டி நைட்டு ஒரு மழை இரவில் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ப்ளஸ் அங்கே வந்து ஒரு பிக் பென்லேருந்து ஸ்கை டவர் எந்த இதில் இருக்குதுன்னு டாலஸ்ட் பில்டிங்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. செகண்ட் வந்து சிட்னி டவர் ஆஃப்டர் பிக் பென், அப்புறம் ஈஃபில் டவர், அப்புறம் ஸ்கை டவர். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் சி சம்திங் இன் ஜெர்மனி ஃபர்ன்ஸ்ஹெய்ம்னு. அதுக்கப்புறம் கெனடியன் டவர்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. ஓரியண்டல் பெர்ல் டவர், சிஎன் டவர், கேண்டன் டவர், ഏറ്റവും கூடுதலான டோக்கியோ ஸ்கை ட்ரீ. அதுக்கப்புறம் கூடுதல் வந்து புர்ஜ் கலீஃபா. அது பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருந்தது. தூரத்தில் இருந்து ஒரு பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்பவும், அதுக்கப்புறம் ஒரு என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகும்போது புர்ஜ் கலீஃபா தூரத்துலேருந்து பார்த்தது தான். அது ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் ஃபார் மீ. ஸோ நான் சொன்ன இந்த காட்டன் கேண்டி வந்து நான் வந்து அங்கே போய் ஒரு $10 நம்ம போட்டுட்டு எந்த காட்டன் கேண்டி வேணும், எந்த காட்டன் ஃப்ளவர்ஸ் வேணும்னு பார்த்து எடுத்து அதை வாங்கினேன். அது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்தது. பட் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தானே நம்மளுடைய
வாழ்க்கையை கொண்டு செல்லுது. ஸோ ஐ வாஸ் டூயிங் இட். பிள்ளைங்க வந்து கேள்விப்பட்டிருந்தாங்க, அம்மா வாட் யூ டூயிங்னு. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐ டிட் இட். நம்மளுக்கு பிடிச்சிருந்தது நம்ம பண்ணுறது வந்து அது ஒரு தனி சந்தோஷம் இல்லை. ஸோ அதை வந்து அதோட மூமெண்ட் அதெல்லாம் எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக இது சின்ன வயசில் வந்து இந்த பெல் அடிச்சுட்டே வீட்டுக்கிட்ட வருவாங்க. 10 பைசா, 25 பைசா, 50 பைசான்னு. 50 பைசா இஸ் அ பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் இன் 80s. வாங்கின டைமெல்லாம் இருக்குது. பஞ்சு மிட்டாய்க்காரங்க வந்து ஒரு இனிப்பு மிட்டாயெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் பைசா கொடுத்து வாங்கினது பேப்பரில் பொதிஞ்சு தருவாங்க. ஸோ ஆல் திஸ் நாஸ்டாலஜிக் திங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம பண்ணும்போது லைஃப்பில் ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஒரு மாடர்னைஸ்டாக ஒரு என்னது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளோட சின்ன பிள்ளை வந்து எவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுன்னு தோணும். எனிவே இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்கை டவர் முடிச்சுட்டு வி வென்ட் ஃபார் அங்கேயே ஒரு ஹேண்டீஸ் பர்கர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இதில் போயிட்டு டைன் பண்ணோம். அண்ட் மோர் வந்து இது வந்து ஒரு என்னது சொல்கிறது, ஒரு ஃபேமிலியோடு போனது தான் அந்த ஒரு சந்தோஷம் மோர் தென் எனி திங். பிகாஸ் நம்ம நிறைய டைமில் நிறைய திங்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸில் வந்து ஃபேமிலியோடு இந்த மாதிரி பண்ணுறத வந்து மறந்து போயிடுறோம். பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற சின்ன 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 நுணுக்கங்கள்லாம் பார்க்கும்போது சில பல நினைவுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு ஐகானிக் டவரு. நியூசிலாண்டில் வந்து எஸ்பெஷலி ஆக்லாண்டில் இருக்கிற டவரு. நீங்கள் ஆக்லாண்டில் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த ஸ்கை டவர் தெரிகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே நியூசிலாண்டில் ஃபஸ்ட்டு நியூ இயர் ஆகும்போது இங்கே தான் உங்களுக்கு வந்து ஃபயர் ஒர்க்குமே பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரமிப்பு. உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு நியூ இயர் கொண்டாடிய நியூசிலாண்டு நியூஸ்லாம் போடும்போது இதுலேருந்து பெரிய ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். தட்ஸ் ஒன் ஆஃப் த திங்கு. இதுதான் சொவினியர் மெஷினு. ஸோ யூ ஹேவ் டு புட் த காயின் ஒரு கிரெடிட் கார்டு போட்டுட்டு உங்களுக்கு சொவினியர் வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ கமர்ஷியலைஸ் பாருங்கள். முன்னாடி இங்கே ஒரு கடை இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கெட் அ சொவினியர் இன்சைடு. அகெயின் உங்களுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டிங்கன்னா வேறு டிக்கெட்டிங் ப்ளேஸில் வந்து உங்களுக்கு சொவினியர் ஷாப்ஸும் இருக்குது. ஸோ தட்ஸ் அ திங். இது விசிட்டர்ஸாக நீங்கள் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது வந்து இட்ஸ் ரியலி ஒரு பிரமிப்பு தான். ஸோ நீங்கள் வந்து விசிட்டராக நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். It's bit expensive, but they use the money for the maintenance of the thing. அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஒன் ஆஃப் எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தோம்னா லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ that's it. More than the quantity of life, quality of life is more important. நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறது வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ walked quite a lot, climbed stairs and took lots of pictures அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த சீனிக் பியூட்டி உட்காந்து அட்மையர் பண்ணியிருந்தோம். ஸ்கை டவர்லேருந்து வி குட் சி த ஹார்பர் பிரிட்ஜு. இந்த ஹார்பர் பிரிட்ஜ் வழியாக தான் நான் வேலைக்கு போவேன். அப்போல்லாம் பார்க்காதது ஏதோ ஒரு சந்தோஷம் அதில் வந்து பார்த்துட்ருக்கும்போது எனக்கே சிரிப்பாக வந்தது. இவ்வளோ நைட்டில் இவ்வளோ லைட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே ரோட்டில் தான் நான் வந்து வேலைக்கும் போகிறேன். But I don't notice when I'm going to work. So I was really looking that and taking the pictures of it. அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய லைட்டிங், கலர் சேஞ்சிங் லைட்டிங்லாம் போட்டு எவ்ரி சிங்கிள் லைட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். அஃப்கோர்ஸ் நிறைய ப்ரைவேட் பிக்சர்ஸ்னால லைக் ஐம் நாட் அட்டாச்சிங் ஓவர் இயர். ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இது ஒரு vlog-ஆக நான் போடுறேன். ப்ளஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வரும். லைக் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட்ஸ் என்டர் ஸ்கை டவர் விசிட்டு. அப்படியே கீழே வந்துட்டு அந்த சுவெனியர் ஷாப்பில் எல்லாம் போய் பார்த்துட்டு சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு தென் வி வென்ட் டு ஈட். அங்கே என்னென்னா ஒரே ஒரு முக்கியமான என்னென்னா இந்த ஆண்டீஸ் பர்கரில் வந்து முன்னாடிலாம் வந்து சர்வ் பண்ணுவாங்க வந்த ஆளுங்க. இப்போ ஃபுல்லுமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டரே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம
அங்கேயே வந்து ஃபோன் வச்சு அந்த ஆப்பில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரோபோஸ் வந்து சர்விங் த ஃபுட்டு. That's one of the experience. Had a good food, good time, good family time. So that was our Sky Tower visit. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.